மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விடயம் ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ற பகுதியிலே இன்று முக்கியமாக ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வைத்தியசாலையிலோ அல்லது எங்களுடைய தனியார் நிலையத்திலோ வேலை செய்து கொண்டிருக்கின்ற போது பார்க்கின்ற ஒரு விடயம் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அல்லது மல்டி பார்ட்னர்ஸ், அதாவது திருமணத்துக்கு வெளியேயான உறவுகள் அல்லது திருமணம் முடிக்காவிட்டால் அந்த அவர் ஒருவருடன் ஒரு பாலியல் உறவை வைத்துக் கொண்டிருந்தால் பல பெண்களுடனும் அல்லது பெண்கள் பல ஆண்களுடனும் தொடர்பினை வைத்திருப்பதற்குரிய காரணங்களை பற்றி இன்று முக்கியமாக பார்க்க இருக்கின்றோம். இது சாதாரணமாக எல்லா சமுதாயத்திலும் இப்போது நிறைந்து கிடக்கின்ற ஒரு விடயமாக இது இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூபிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்திலே மணி சின்னத்தை பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோசனமானதாக இருந்தால் தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இது முற்றிலுமே அதாவது மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இருக்குதே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது. அடுத்ததாக என்னுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 07477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் கதைத்து பேசி தீர்த்து கொள்வது மிகவும் முக்கியம். எனவே இந்த காரணங்கள், அதாவது திருமணத்துக்கு வெளியேயான அல்லது பல நபர்களுடன் தொடர்புபட்டவர்களுக்குரிய காரணங்களை பார்த்தால், அதாவது பல தரப்பட்ட காரணங்கள் சொல்லப்படுகிறது. அது ஒருவருக்கு ஒருவர் வேறுபட்டதாக இருக்கும். அதே நேரத்திலே அந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் அவருடைய இந்த வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று சொல்ல முடியாது. அதாவது கண்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது திருமணத்துக்கு வெளியே இருக்கலாம் அல்லது பல பேருடன் தொடர்பினை வைத்துக் கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம். அந்த கண்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அதை ஊக்கப்படுத்துகிற காரணிகள் பலவாக இருக்கலாம். எனவே நாம் ஒவ்வொருவரும் அதை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். வயது வந்தவர்களாக இருக்கலாம், 20 வயசுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கலாம். என்னென்ன காரணங்களின் காரணமாக எங்களுக்கு வேறொரு பெண்ணுடனோ அல்லது வேறொரு ஆணோ நட்புறவு ஏற்படுகிறது என்பதை பற்றிய விடயங்களை இன்று பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நான் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியிலே சொல்லிக் கொண்டிருக்கிற விடயம் என்னவென்றால் ரிலேஷன்ஷிப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு உறவு ஒரு சரியற்ற உறவாக இருக்கின்றது. அது நான் சொல்லுகிறேன், பாலியல் செக்ஸ் என்பது உடல் மட்டும் இணைவது அல்ல, இமோஷன், முக்கியமாக இமோஷன், எங்களை உணர்வுகள் ஒன்றாக இணைய வேண்டும். அது உணர்வுகள் இடையா நீங்கள் அதாவது ஒரு பாலியல் தொழிலாளியுடன் செக்ஷுவல் ஒர்க்கருடன் தொடர்பினை வைத்துக் கொள்கின்ற போது அங்கு உடல் மட்டும் இணைவதற்குத்தான் காசு கொடுக்கப்படுகிறதே தவிர அந்த இமோஷன்கள், உணர்வுகள் இணைவதற்கு காசு கொடுக்கப்படுவது இல்லை. அந்த நிலை ஒரு மனைவியுடனோ ஒரு கணவனுடனோ வைத்துக் கொள்கின்ற போது ஃபீலிங் இமோஷனலி டிஸ்கனெக்ஷன், அதுதான் மிக முக்கியமாக ஒன்று சொல்ல. இருவருக்கும் இடையிலே இந்த மனது இணைவதற்கு பலதரப்பட்ட தடைகள் இருக்கின்றது. அந்த தடைகள் பல தடைகள் இருக்கலாம். ஒன்று குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனை, குடும்பத்தில் அம்மா அப்பா மாமன் மாமியால் ஏற்படுகின்ற பிரச்சனை, அதே நேரத்திலே பொருளாதார ரீதியாக ஏற்படுகின்ற பிரச்சனை, இன்செக்யூர் ஃபீலிங் என்று வரும் பெண்களுக்கு, அதாவது நான் ஒன்றும் பாதுகாப்பாக இல்லை என்ற ஒரு உணர்வு, இவை எல்லாமே சேர்ந்து ஒரு ஆணும் பெண்ணும் பாலியல் ரீதியான தொடர்பினை மேற்கொள்கின்ற போது இருவருக்கும் இடையிலே அந்த மனசு சார்ந்த இணைவு ஏற்படாமல் பலதரப்பட்ட காரணங்கள் தடுக்கின்றது. அதாவது இமோஷனலி ஃபீலிங் இமோஷனல் டிஸ்கனெக்டட். அடுத்ததாக கணவனுக்கு மனைவிக்கும் இடையே தேவையற்ற விடயங்களிலே சண்டை.
எங்களின் நாட்டை பொறுத்த மட்டிலே நாங்கள் சரியாக பொருளாதாரத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இங்கு அனைவருக்கே காசு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. என்றபடியினாலே இந்த பொருளாதார பிரச்சனை, பிள்ளைகளை வளர்ப்பது போன்ற இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற ஃப்ரீக்வென்ட் கான்ஃப்ளிக்ட் என்று சொல்வோம், அடிக்கடி சண்டை பிடிப்பது கூட கணவனோ மனைவியோ வேறு ஒருவருடன் பாலியல் தொடர்பை வைத்துக் கொள்ள தூண்டுகிறது. அதே நேரத்திலே ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன், லேக் ஆஃப் அப்ரிசியேஷன். எங்கட சமுதாயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பெண் என்ற இன்னும் எனக்கு வருகின்ற இந்த மெசேஜஸை பார்க்கின்ற போது பெரிய கவலையாக இருக்கின்றது. இன்னும் நாங்கள் என்ன பெண்களை எப்படி வைத்திருக்கிறோம், இன்னும் அடிமையாக வைத்திருக்கிறோம். ஒரு மனைவி என்றால் தன் உடுப்பு துவைக்க வேண்டும், சமைக்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும், இரவிலே வந்தால் தன்னோடு செக்ஸ் பண்ண வேண்டும். இது அப்படி அல்ல. அதான் லேக் ஆஃப் அப்ரி. நாங்கள் எண்ணத்தையும் பாராட்டுகின்ற குணம் மிகவும் குறைவு. இதுல இருக்கிற இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சேலஞ்ச் ஒன்று பண்ணுகிறேன். யார் யார் எத்தனை தரம் உங்களுடைய மனைவிக்கு தேங்க்யூ என்று சொல்லியிருக்கீர்கள், நன்றி என்று சொல்லியிருக்கிறீர்கள்? உங்களுடைய சமையல் நல்லாக இருக்கிறது, வீடை வடிவா வைத்திருக்கிறீர்கள், பூக்கன்றுகளை வடிவா வைத்திருக்கிறீர்கள், இரவில் என்னுடன் நல்ல சந்தோஷமாக எனக்கு செக்ஷுவல் சாட்டிஸ்பாக்சன் என்று சொல்லப்படுகின்ற பாலியல் ரீதியான முழு திருப்தியை தருகிறீர்கள் என்று சொல்லி சொன்ன நபர்கள் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ அல்லது மெசேஜோ அனுப்பலாம். மிக மிக குறைவு. நான் பல நிகழ்ச்சிகளிலே பேசி இருக்கிறேன். கப்பிள்ஸ், யங் கப்பிள்ஸ் என்று சொல்லுவோம், இளம் வயது தம்பதியினுடைய பல தரப்பட்ட விடயங்களை பற்றி நாங்கள் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அங்கு போய் நான் முதல் கேட்கிற கேள்வி, யாரும் இதில் இருக்கிறவர் உங்களுடைய மனைவிக்கு எத்தனை தரம் தேங்க்யூ சொல்லியிருக்கும் கையொத்துக்கள் என்று சொன்னால் மிகவும் குறைவாக 100 பேர் இருந்தால் 5 பேர் தான் கையெழுத்துவார்கள். எனவே இந்த லேக் ஆஃப் அப்ரிஷியேட், எல்லாத்துக்கும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டும். உங்களுக்கு தெரியும், அதாவது அது ஒரு ரிவார்ட் டெக்னிக் என்று சொல்லுவோம். அது மிருகங்களை கூட அப்படித்தான் பழக்குகிறார்கள். மிருகங்களை கூட உங்களுக்கு தெரியும், மிருகங்களை தான் நல்ல வேலை செய்தால் டக்குன்னு அதுக்கு டொல்பினா இருக்கலாம், என்னவாம் இருக்கலாம், மீனை கொடுப்பார்கள். எனவே இந்த லேக் ஆஃப் அப்ரிசியேஷன் எங்களுக்கு முக்கியமாக தேவை. மனைவியுடன் நீங்கள் செக்ஸ் பண்ண பிற்பாடு அவருக்கு தேங்க்யூ சொல்ல பழகுங்கள். அவருடைய சமையலை நீங்கள் ருசித்து சாப்பிட்டால் பரவாயில்லை, அதை நன்றி சொல்லுங்க. அது ஒரு சின்ன ஒரு தேங்க்யூ என்ற வசனம், அது பெரிய ஒரு பல இடங்களுக்கு அந்த இதை கேரி பண்ணும். மிகவும் முக்கியமானது. நாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த அப்ரிசியேஷன் எனப்படுகிற பாராட்டுகின்ற ஒரு குணத்தை நாங்கள் பழக்க வேண்டும். அடுத்ததாக அன்மெட் இமோஷனல் நீட்ஸ் என்று சொல்லுகிறோம். அதாவது நான் முதலிலே சொன்னது போல இருவருக்கும் இடையிலே ஒரு உணர்வு ரீதியான ஒரு பாலம் இல்லை. இருவருக்கும் இடையிலே நடுவிலே ஒரு பெரிய ஒரு தடை இருக்கின்றது. எனவே இருவருமே பேசி அந்த தடைகளை நீக்க வேண்டும். இங்கே ஈகோ என்ற பிரச்சனை. என்னுடைய முன்னாலே இதே இந்த முன்னால் இருக்கின்ற கதலை இருந்து 2 பேர் சண்டை பிடிக்கிறார்கள், இருவருமே சண்டை பிடிக்கிறார்கள். அதாவது அன்மெட் இமோஷனல் நீட்ஸ் அல்லது ஈகோ பிரச்சனை. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, அதில் ஒரு விதமான தொடர்பு. நீங்கள் என்ன பெரிய தொழில் செய்கின்றாகவும் தொழில் விற்பனராகவும் பெரிய ஒரு வியாபாரத்திலே பெரிய ஒரு முதலையாக கூட இருக்கலாம். ஆனால் வீட்டை வந்தால் நீங்கள் அந்த பெண்ணுக்கு கணவன். இது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. எனவே இந்திய காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எல்லாமே ஃபாஸ்ட் வேர்ல்டில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடி 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 சிறு வயதிலே நாங்கள் பல பேர் இறப்பு அல்லது மரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், நானும் உட்பட, என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். எனவே இதையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணோம், ஸ்லோ. நாங்கள் வேகமாக ஓடாமல் கொஞ்ச நேரம் நின்று நிதானித்து எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய பாலியல் வாழ்வை வாழ பழகி கொள்ள வேண்டும். இவ்வாறு இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக இன்னும் ஒருவருடைய உதவியை பெற வேண்டும். மிகவும் முக்கியம். எந்நேரமும் நான் உங்களுக்கு இலவசமாக உதவி செய்ய தயாராக இருக்கின்றேன். எந்த நேரம் நீங்கள் தொலைபேசியின் மூலம் பேசலாம், கதைக்கலாம். ஆனால் வேலை இல்லாமல் இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு நான் தொடர்பினை மேற்கொள்வேன். இல்லை அந்த நேரத்தில் வேலையாக இருந்தால் மீண்டும் உங்களுக்கு நான் தொடர்பினை மேற்கொள்வேன். அது உங்களுடைய ஊரில் இருக்கின்ற ஃபேமிலி பிசிஷியன், குடும்ப வைத்தியரும் கூட சென்று கூட உங்களுடைய பிரச்சனையை சொல்ல தயங்காதீர்கள். இல்லாவிட்டால் உங்களுடைய மனசுக்களை போட்டு 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 கடைசியிலே அது ஒரு பாரதூரமான ஒரு வெடியாக வெடிக்கும். வெடித்த பிற்பாடு ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த நேரத்தில் அந்த நபரை கூட எங்களாலே காப்பாற்ற முடியாத நிலைமை, சில தவறான முடிவுகளை கூட அவர் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே முக்கியமாக ரிலேஷன்ஷிப் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம். அதை பற்றி ஒவ்வொரு குடும்பமும் கட்டாயமாக அக்கறை செய்ய வேண்டும். இவ்வளவு காலமும் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.